வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். ஈரானின் முக்கிய இடங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல். நேட்டோவின் புதிய அறிவிப்புகள். ரஷ்யா கடும் கவலை. நடுவானில் திடீரென மாயமான விமானம். பல மணி நேரம் தொடரும் தேடுதல். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் குறித்து ட்ரம்பின் அறிவிப்பு. அமெரிக்க படைகளுக்கு ஆதரவு வழங்கினால் ஈரான் எச்சரிக்கை. சேனாவில் கனமழையினால் 20 பேர் உயிரிழப்பு. குறிவைக்கப்பட்ட 80 இலக்குகளால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் உயிரிழப்பு 28 ஆக உயர்வு. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானின் முக்கிய இடங்களை குறிவைத்து இன்று அதிகாலை அமெரிக்கா சராமரி தாக்குதல் நடத்தியுள்ளது. தெற்கு ஈரானின் சிரேக் குவாஷிம் தீவு, பண்டர் அப்பாஷ், கார்க் தீவு ஆகிய பகுதிகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ரேடர் அமைப்பு, ஏவுகணை அமைப்பு, ஆயுத கிடங்குகள் உட்பட 80 இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஓமான் வளைகுடா பகுதியில் ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 3 சரக்கு கப்பல்கள் மீதும் ஈரான் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஓமானின் லேமாட் பகுதியில் அருகே சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையிலும் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் முக்கிய இடங்களை குறிவைத்து இன்று அதிகாலை அமெரிக்கா நடத்திய சராமரி தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இழுபறியில் உள்ள நிலையில் அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் புதன்கிழமை அதிகாலையில் எச்சரித்த சிறிது நேரத்துக்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிரான்ஸ் அட்லாண்டிக் பாதுகாப்புக்கு ரஷ்யா ஒரு நீண்டகால அச்சுறுத்தல் என நேற்று உச்சிமாநாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டதற்கும் அந்த அமைப்பின் தற்போதைய நிலைப்பாட்டுக்கும் ரஷ்யா தனது கடுமையான கவலையை தெரிவித்துள்ளது. இதனுடன் உக்ரைனுக்கு ராணுவ உதவியாக சுமார் 140 பில்லியன் யூரோ மதிப்பிலான பிரமாண்ட நிதியுதவி திட்டத்தை வழங்க நேட்டோ திட்டமிட்டுள்ளது. மேலும் அணு ஆயுதங்கள் கோரும் உக்ரைனின் தற்காலிக கோரிக்கைகளுக்கு மத்தியில் நேட்டோ அமைப்பின் நேரடி பட்ஜெட்டையும் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்பின் இத்தகைய நடவடிக்கைகள் அமைதிக்கு வழிவகுக்காது என்றும் உக்ரைன் மோதலை மேலும் தீவிரப்படுத்தவே உதவும் என்றும் ரஷ்யா நம்புகின்றது. மறுபுறம் நேட்டோவின் எதிர்காலம் மற்றும் ரஷ்யா மீதான தனது தற்போதைய நிலைப்பாடு குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடும் கருத்துக்களை மாஸ்கோ கூர்ந்தும் கவனித்து வருகிறது. இந்த உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக ஐரோப்பிய நட்பு நாடுகளின் செயற்பாடுகள் குறித்து ட்ரம்ப் தொடர்ந்தும் அதிருப்தி தெரிவித்து வருகின்றார். ட்ரம்பின் இத்தகைய முரண்பட்ட கருத்துக்கள் மற்றும் பார்வைகள் மாஸ்கோவுக்கு சாதகமாக அமையும் என்றும் கருதப்படுகிறது. பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட சரக்கு விமானம் ஒன்று காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கராச்சிக்கும் சென்று கொண்டிருந்த பாகிஸ்தானிய சரக்கு விமானம் நேற்றைய தினம் மாலை காணாமல் போனதாக பாகிஸ்தான் விமான நிலைய அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த விமானத்தில் 5 பேர் இருந்துள்ளதுடன் காணாமல் போன விமானத்தை கண்டறிய பல்வேறு அமைப்புகள் மூலம் கடலில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக ஆணையம் கூறியுள்ளது. சார்ஜாவிலிருந்து கராச்சிக்கு சென்று கொண்டிருந்த K2 ஏர்வேஸ் நிறுவனத்தின் B737 சரக்கு விமானத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு 9:18 மணிக்கு நேவிகேஷன் சிஸ்டமில் கோளாறு ஏற்பட்டதாகவும் கராச்சி பகுதி கட்டுப்பாட்டு மையம் உடனடியாக அதற்கு வழிகாட்டியாக இருந்ததாகவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இரவு 9:22 மணிக்கு அந்த விமானம் திசையை வேகமாக மாற்றிக்கொண்டு மிக வேகமாக கீழே இறங்கிய நிலையில் கராச்சியில் இருந்து மேற்கே சுமார் 155 கடல் மைல் தொலைவில் ரேடர் தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் விமான பயணங்களை கண்காணிக்கும் சேவையான ஃப்ளைட் ரேடர் 24 முதற்கட்ட தரவுகளின்படி 27 ஆண்டுகள் பழமையான அந்த விமானம் கராச்சி நகரின் தென்மேற்கு கடற்பகுதியை நெருங்கும் போதே திடீரென பலமுறை உயரத்தை மாற்றி பின்னர் வேகமாக தாழ்ந்துள்ளது. அதன்படி விமானம் கடலில் விழுந்து நொறுங்கியிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதுடன் இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த சம்பவத்தை தொடர்ந்து காணாமல் போன விமானத்தை கண்டறிய பல்வேறு அமைப்புகள் மூலம் கடலில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தம் குறித்து அவரிடம் ஊடகவியலாளர்கள் வினாவிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
அத்தோடு நான் இனி அவர்களுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்த விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார். என்னை பொறுத்தவரை அது முடிந்துவிட்டது. அவர்களுடன் பேசுவது நேரத்தை வீணடிக்கும் செயல். அவர்கள் பொய்யர்கள் என்று ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். இருதரப்பு பேச்சுவார்த்தையாளர்களும் பேசலாம், ஆனால் அவர்கள் தங்கள் நேரத்தை வீணடிப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க படைகளுக்கு ஆதரவு அளிக்கும் எவரும் சட்டபூர்வமான இலக்கு என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் இறையாண்மைக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தொடர்பாக அமெரிக்க ராணுவத்துக்கு ஆதரவளிக்கும் எந்தவொரு தரப்பும் அந்நாட்டின் ஆயுதப்படைகளுக்கு ஒரு முறையான இலக்காக கருதப்படும் என்று ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் தெரிவித்துள்ளது. அரை அதிகாரப்பூர்வமான தெஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானின் ஆயுதப்படைகளுக்குள் உள்ள ஒரு கட்டளை பிரிவான தலைமையகம் இவ்வாறு கூறியுள்ளது. மேலும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் இறையாண்மை மற்றும் பிராந்தியத்துக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் அமெரிக்க ராணுவத்துக்கு வழங்கப்படும் எந்தவொரு ஆதரவும் ஆயுதப்படைகளின் முறையான இலக்காக இருக்கும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சீனாவில் வரலாறு காணாத கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். மேலும் கனமழை மற்றும் புயல் காரணமாக 20க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக இடிந்து விழுந்துள்ளதுடன் சுமார் 4800 வீடுகள் பலத்த சேதமடைந்துள்ளன. சீனாவின் 62க்கும் மேற்பட்ட முக்கிய நதிகளில் வெள்ள நீர் அபாய கட்டத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 54,000க்கும் மேற்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழையினால் ஒரு பூங்காவிலிருந்து சுமார் 900 பாம்புகள் தப்பியோடியுள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு புதன்கிழமை இன்றைய தினம் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்தியது நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் 3 வர்த்தக கப்பல்கள் மீதும் ஈரான் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இது நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமான் வளைகுடா பகுதியில் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற 3 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. மேலும் ஈரானின் ரேடர் அமைப்பு, ஏவுகணை அமைப்பு, ஆயுத கிடங்குகள் உட்பட 80 இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக இந்த தாக்குதலால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற மோதலில் காயமடைந்த நீர்கொழும்பு மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 கைதிமார் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து குறித்த மோதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 28ஆக உயர்ந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.